ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நான் பேச போகிறது ரொம்ப சென்சிட்டிவான மேட்ரு. அதனால் இந்த வீடியோவை கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு புரியலனா கூட ரெண்டாவது மூணாவது தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிவு எடுத்துட்டு கமெண்ட் போடுங்க. பொதுவாக இந்த வீடியோட தம்ப்நெயிலை பார்த்துட்டோ இந்த வீடியோவை அறகுறையாக பார்த்துக்கிட்டோ நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா பல பேருக்கு நான் சொல்ல நினைக்கிறது போய் சேராது அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது தமிழ் சினிமாவை சேர்ந்த ஒரு சில பெண் இயக்குனர்கள் தங்களை புளுத்தியாக நினைத்து கொண்டு அவர்கள் எடுக்கும் படத்தில் அந்த படத்தில் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மெசேஜை சரியா சொல்லாம அது தப்பா போய் போற்றையாகி அதுக்கப்புறம் இதனால பின்விளைவுகளை சந்திச்ச ஒரு சில பெண் இயக்குனர்கள் இருக்காங்க. பெண் இயக்குனர்னு சொன்னாலே இவங்க எல்லாருமே கோவம் வந்துடும். பெண் இயக்குனர் தாங்க சொல்லி ஆகணும் அப்படின்றது தான் என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஸோ இதில் யாரெல்லாம் இப்பேற்பட்ட கான்ட்ரவர்சியை அப்பேற்பட்ட படத்தை எடுத்துட்டு சந்திச்சாங்க அப்படின்றத பற்றி தெள்ள தெளிவாக பேசுவோம். இதுக்கு மேலே இன்ட்ரோடக்ஷனை வளவலன்னு வழங்க வேணாம். யாரெல்லாம் இந்த பெண் இயக்குனர்கள் அப்படின்றத பற்றி பார்ப்போமா? இப்போ இந்த லிஸ்ட்ல முதலாவதாக சொல்ல போற அந்த பெண் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேற யாரும் இல்லை, ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் தான். ஸோ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த சர்ச்சையான படம் எது அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க எடுத்த முதல் படத்தை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். முதல் படம் தான் 3 அப்படின்ற படம். உலகத்திலே யாருமே செய்யாத ஒரு மிகப்பெரிய சாதனையும் தாண்டி ஒரு சாக்ரிஃபைஸ், அதாவது சாக்ரிஃபைஸ் தமிழ் நம்ம எப்படி சொல்லலாம், தியாகம், அந்த தியாகம் மனப்பான்மை கொண்ட ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சொல்லலாம். அந்த தியாகம் என்னத்தை பண்ணிட்டாங்க அவங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, தன்னோட கணவரை கல்யாணம் ஆன புதுசுலையா ஒரு சில வருடங்களிலேயே தன்னோட கணவர் தன்னோட படத்தில் தனக்கு முன்னாடியே வேற ஒரு நடிகையோட ரொமான்ஸ் பண்ணுறது, இது எல்லாம் சகஜமாப்பா, சினிமானும் அதெல்லாம் சகஜம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஓவர் டோஸாக போகும்போது ஸ்க்ரீனில் பார்க்குற நம்மளுக்கே கூச்சமாகுது இல்லைங்களா? அவங்களுக்கு எப்படி கூச்சமாக இல்லைன்னு நம்மளுக்கே தெரில. சரி பூமர் மாதிரி பேசாத அப்படின்ற மாதிரி என்ன கேட்காதீங்க. பூமர் இல்லைங்க, பாலிவுட்டில் இப்போ வேற ஒரு மேட்ரு போயினுக்குது, ஃபேக் மேரேஜ் அப்படின்ற ஒரு டாபிக் போயினுக்குது. அது என்னன்றதை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன், தெளிவாக பேசுவோம் அதை பற்றி. ஸோ இதுவும் ஒரு வேளை ஃபேக் மேரேஜாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் நம்மளுக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை நம்ம அடுத்த வீடியோவில் தீர்த்துப்போம். ஸோ ஓகே, கம் டு த பாயிண்ட். ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் முதலாக எடுத்த படம் தான் 3 அப்படின்ற படம். இது ஒரு நல்ல ஒரு ஃபிக்ஷனல் லவ் ஸ்டோரி தான். இந்த லவ் ஸ்டோரியில் நம்ம தனுஷ் அவர்கள் ஸ்கூலில் இருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஒரு அடல்ட் ஆனதுக்கப்புறம் இவரோட காதல் கல்யாணம் எல்லாம் எப்படி போகுது, அதுக்கப்புறம் அவர் எப்படி மனநல பாதிக்கப்படுறாரு அப்படின்னு தனுஷ் அவர்களோட ரியல் லைஃப்பில் நடந்த இன்சிடென்ட்டா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் ஃபியூச்சரில் தனுஷ் இப்படி தான் ஆக போகிறாரு அப்படின்னு கெஸ் பண்ணி எடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. ஆனால் ஆபாசம் தான் கொஞ்சம் ஓவர் டோஸாக இருக்கும். எப்படி தான் தன் மனைவி முன்னாடி தனுஷ் அவர்கள் என்னதான் ஒரு யதார்த்தமான ஒரு நடிகர், ஒரு நடிப்புக்கு பிறந்த ஒரு பையன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லை. சரி, அதெல்லாம் ரைட்டுப்பா, இது கலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் ஒரு மனைவிக்கு எப்படி இந்த மாதிரி தோண மாட்டேங்குது? நீ அவுட் ஆஃப் த டாபிக் போயிட்டு இருக்கிறையா, டாபிக் உள்ளவா அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா வரேன், அதாவது விஷயத்துக்கு வரேன். என்ன மேட்ரு, இந்த 3 அப்படின்ற படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சு போச்சுங்க. காரணம் அந்த கொலைவெறி அப்படின்ற காப்பி அடிச்ச ஒரு பாட்டு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதையும் தாண்டி இந்த படத்தில் தனுஷ் அவர்களோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்கும், பாடல்கள் எல்லாமே நல்லா தான் இருக்கும். அதனால இந்த படம் ஒரு கமர்ஷியலி ஹிட், இது ஒரு ஃபிக்ஷனல் லவ் ஸ்டோரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா இவங்க தன்னை புளுத்தியாக உணர்ந்து கொண்டு அடுத்ததாக எடுக்கப்பட்ட படம் தான் லால் சலாம் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி எடுக்க போற படம் அப்படின்ற மாதிரி இவங்க லேபிள் பண்ணி இந்த படத்தை ஆரம்பிச்சாங்க. ஸோ ட்ரூ ஈவெண்ட் அப்படின்றது இந்த படத்தில் எங்க வந்தது அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கும் போது ட்ரூ ஈவெண்ட்டாக தான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் ரஜினி அவர்கள் தன்னோட கால் ஷீட்டை ரொம்ப நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது ஒரு ரஜினி படமாக மாறிவிட்டது. ஸோ இந்த படத்தோட பிரச்சனையே இதுதான் நண்பர்களே. அதாவது ஒரு இயக்குனர் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம், அவங்க ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்க போகிறாங்க அப்படின்னோடனே ரசிகர்கள் மத்தியில் ஒரு ஆர்வம் வந்திருக்கும். ஏற்கனவே 3 அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்ததாக ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு கிரிக்கெட், ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படத்தை எடுக்க போகிறாங்க. இந்த படத்தில் 2 மிகப்பெரிய நடிகர்கள் நடிக்கிறாங்க. ஒருத்தங்க விக்ராந்த், இன்னொருத்தர் விஷ்ணு விஷால். இதையும் தாண்டி மிகப்பெரிய நம்ம சூப்பர் ஸ்டார் இருக்காரு பார்த்தீங்களா, ரஜினி அவர்கள் இந்த படத்தில் கேமியோ பண்ணுறாரு பல வருஷத்துக்கு அப்புறமா. இதையும் தாண்டி இந்த படத்தோட டைட்டில் லால் சலாம் அப்படின்றது ஒரு கம்யூனிஸ்ட் சம்பந்தப்பட்ட ஒரு டைட்டில். ஸோ இதை நம்ம டீப்பாக அரசியலாக பார்க்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைட்டில் ஒரு படம் வரப்போகுதுன்னா எவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாக போகிற படம். இதை ஹேண்டில் பண்ண போகிறது ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அப்படின்ற போது இந்த படத்தில் ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் அம்மனி எங்கே கோட்டை விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முதலுக்கே மோசம் அப்படின்ற கதையா ஸ்கிரிப்டிலேயே கோட்டை விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த ஸ்கிரிப்ட் ஒரு ட்ரூ ஈவெண்ட்டாக ஆரம்பித்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய 2 விதவிதமான ஒரு சமூகத்தை சார்ந்த 2 பேருக்குள்ள எப்பேற்பட்ட ஒரு அரசியல் நடக்குது அப்படின்றத பற்றி சொல்ல போறேன்னு ஆரம்பிச்சு ரஜினி அவர்களோட போர்ஷனை வெறும் 10 நிமிஷம் மட்டும் எழுதுனதுக்கு அப்புறம் ரஜினி அவர்கள் இன்னும் கொஞ்சம் என்ன வச்சு எடுத்துக்கோமா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்த ட்ரூ ஈவெண்ட் அப்படின்ற ஒரு மேட்டரை மறந்து இவங்க ஒரு ரஜினி படமா எடுத்தாங்க பார்த்தீங்களா, அங்கதான் கோட்டை விட்டுட்டாங்க. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை நம்ம எடுக்கிறோன்னா அந்த ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு படத்தை நம்ம உருவாக்கும் போது அந்த சம்பவத்தை சம்மந்தப்படுத்தி பாசிட்டிவான விஷயங்களையும் பேசணும், நெகட்டிவான விஷயங்களையும் பேசணும். ஆனால் இந்த படத்தில் முழுக்க ரஜினி அவர்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோன்றதையும் தாண்டி இவர் தான் ஹீரோ அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம் இதில் எங்கேருந்து நெகட்டிவாக பேசுறது, கமர்ஷியலாக பாசிட்டிவாக பேசிட்டு போயிடலாம். அதுக்கு பதிலாக கேமியோ ரோலில் விக்ராந்தும் விஷ்ணு விஷாலும் நடித்த மாதிரி நம்ம காமிச்சிருவோம்.
அப்படின்ற மாதிரி இந்த படத்தை உருட்டி கிரட்டி எடுத்தாங்க பார்த்தீங்களா, இதுலயே போச்சு இந்த படத்தோட லட்சணம். ஸோ இந்த படத்தை பார்த்த உடனே எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட். இது ரஜினி படமாகவும் வரல, ஒரு ட்ரூ ஈவெண்ட்டாகவும் வரல, இது ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாகவும் வரல. ஆனால் மைக்கை கொடுத்து பேச சொல்லுங்க, வாய்கிழியே நல்லா பேசுவாங்க. தான் வந்து ஒரு கிறிஸ்டோபர் நோலன் மாதிரியும் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மாதிரியும் அடுத்த இயக்குனராக வரப்போறேன்னு இவங்களே கீழ்ச்சி தள்ளுவாங்க. இது என்ன பிரமாதம்? இதை விட ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த படத்துக்குள்ள நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில பேர்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ரொம்ப நாளாக போயிட்டே இருந்தது. ஒரு சில கேப்புக்கு அப்புறமா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தா, மறுபடியும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாம் மறுபடியும் இந்த படத்தில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாங்க. 100 நாள் வேலை திட்டம் மாதிரி. என்னையா மறுபடியும் எப்போ கேட்டாலும் லால் சலாம் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்ற? இந்த படம் எத்தனை வருஷம் தான் எடுத்துட்டு இருக்காங்க? இது என்ன அவதாரம் அப்படின்ற மாதிரி கேட்டா, இல்லப்பா இதுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அது என்ன பிரச்சனை வெளில சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. அது என்ன பிரச்சனை தெரியுமா? இந்த படத்தில் இது வரைக்கும் ரஜினி வச்சு எடுத்த ஃபுட்டேஜஸ் எல்லாமே தொலைஞ்சு போச்சான், டெலீட் ஆயிடுச்சான் அப்படின்னு எனக்கே ஒரு ஷாக்கு. ஏங்க எவ்வளோ கோடி போட்டு ரஜினி அவர்களோட கால் ஷீட்டு கிடைக்காதான்னு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி ஒரு கால் ஷீட்டு கிடச்சி ரஜினி அவர்களோட பெண்மணியே அவரோட மகளே இந்த அளவுக்கு தப்பு பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் தப்பு பண்ணிட்டாங்கப்பா. அதனால தான் மறுபடியும் ரீஷூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் அப்படின்னு நம்ம நண்பர் சொன்னார். இதை வந்து நம்மளோட சேனலில் ஆரம்பத்திலே நான் போட்டப்போ எல்லாருமே நான் கலாச்சாங்க கமெண்ட்டில். ஆனால் அவங்க தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க தெரியுங்களா? ரஜினியை வச்சு இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய போர்ஷன்ஸ் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம், அதுக்கு தான் டைம் ஆகுதுன்னாங்க. ஆனால் கடைசியில் எப்படியோ விஷயம் வெளில தெரிஞ்சவொடனே அவங்களோட டீம்லேருந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களே ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. உண்மைதான், ஃபுட்டேஜ் தொலைஞ்சு போச்சு, அதனால் மறுபடியும் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சந்திச்சதுக்கப்புறம், பிரச்சனையெல்லாம் சந்திச்சாங்கன்னு சொல்ல முடியாது, இவங்களே இந்த பிரச்சனையெல்லாம் உருவாக்கிட்டு இவங்களே நான் சந்திக்கிறேன்னு சொல்லி இந்த படத்தை பல வருஷம் எடுத்ததுக்கப்புறம் போட்டு பார்த்தா தான் தெரியுது இந்த படம் சல்லி பிரைஸாக்கு பிரோஜனம் கிடையாது. ஸோ இந்த படத்தை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணாங்களோ லைக்கா ப்ரொடக்ஷனு, அதில் பாதி அமௌண்ட்டு கூட ஒரு கலெக்ஷனாக வரல. ஸோ ரஜினி அவர்களோட சினிமா வரலாற்றிலேயே மிகப்பெரிய தோல்வி இந்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கு காரணம் என் பொண்ணு தான் அப்படின்னு அவர் வெளில சொல்லுவாரா? ஸோ இதுக்கு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் மட்டும்தான் காரணமானு கேட்டிங்கன்னா, சேச்சே அவங்க மட்டும் காரணம் இல்லைங்க, அவங்களோட தலைகணம் அப்படின்றதும் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்களை தொடர்ந்து இரண்டாவதாக சொல்ல போகிற இன்னொரு இயக்குனர் தானும் ஒரு புலித்தி என்று நினைத்து கொண்டு இவங்க எடுத்த படங்கள் எல்லாமே இவங்களுக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த இயக்குனரின் பெயர் தான் சுதா கொங்கரா அப்படின்றவங்க தான். முதல் படம் இறுதி சுற்று அப்படின்ற படத்தை யாராலையும் மறுக்கவே முடியாது, ஒரு அற்புதமான படம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இயக்கம் அப்படின்றதையும் தாண்டி மாதவன் அவர்களோட இன்வால்மெண்ட் இந்த படத்தில் அதிகமாகவே இருக்கும். ஸோ இந்த படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னதான் இது என்னோட சொந்த படம், இது என்னதான் என்னோட சொந்த கதை அப்படின்ற மாதிரி இவங்க கதையாக அடித்து விட்டுருந்தாலுமே மாதவன் அவர்களோட பங்களிப்பு இதில் இருக்குது அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் விதமாக மாதவன் அவர்கள் இந்த படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா அவர் இயக்கிய 2 படங்கள்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த படத்தை பார்க்கும்போது மாதவன் அவர்களுக்கு சினிமா அறிவு எந்த அளவுக்கு இருக்குது, ஒரு டைரக்ஷன் அறிவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இவங்க வந்து அந்த கிரெடிட்டை முழுசாக எடுத்துகிட்டு போக முடியாது. மாதவன் அவர்களோட பங்களிப்பு இந்த படத்தில் இருந்தனால தான் இந்த இறுதி சுற்று அப்படின்றது ஒரு வெற்றிகரமான படமாக இருந்தது. ஆனால் சுதா கொங்கரா அவர்களுக்கு இதுதான் இறுதி சுற்றுன்னு அவங்களுக்கு தெரியல அப்போவே. ஸோ பேசிக்கலி மாதவன் அவர்கள் எப்படி ஒர்க் பண்ணுவார் அப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் எந்த படம் அவர் வந்து அலைப்பாயுது மின்னலையில் மட்டும்தான் கொஞ்சம் வாயெல்லாம் மூடிக்கிட்டு இருந்தார் போல இருக்குது. அதுக்கப்புறம் அவர் நடித்த பல படங்களில் அவரோட இன்வால்மெண்ட் இல்லாமல் இருக்காது. அது பல இயக்குநர்கள் வந்து அதை எடுத்துப்பாங்க. ஒரு சில இயக்குநர்களுக்கு அது பிடிக்காதனால தான் மாதவன் அவர்கள் தமிழிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக்கப்பட்டார். அதுக்கப்புறம் இந்த ஐடியாலஜியில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு மாதவன் அவர்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் தமிழ் சினிமாவிலேருந்து மொத்தமாக அவர் வெளில துரத்திட்டானுங்க. அதாவது ஒரு நல்ல அறிவான ஆட்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவையில்லை, சும்மா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தாலே போதும் இங்கே ஜெயிச்சிடலாம். இதன் காரணமாக மாதவன் அவர்கள் பல வருடங்கள் சினிமாவிலிருந்து வெளில போய் அதுக்கப்புறம் பாலிவுட்டில் போய் அங்கே ஒரு சில படங்கள் நடித்து மறுபடியும் நான் வந்து இங்கே படம் கொடுக்குறதா இருந்தால் ஒரு ரியலிஸ்டிக்கான மக்களுக்கு பிரோஜனமான படங்கள் தான் நான் கொடுப்பேன்னு கங்கணம் கட்டிக்கொண்டு மாதவன் அவர்கள் ரொம்ப கதை தேர்வில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஒரு படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. இதையும் தாண்டி இதுக்கு மேலே என்னை வச்சு எவனாலையும் வந்து சில நல்ல படங்கள் கொடுக்க முடியாது, அதனால் நானே சில படங்களை இயக்கிக்கிறேன்னு சொல்லி அவரே வந்து கொஞ்சம் கோ ப்ரொடியூஸ்லாம் பண்ணி ஒரு சில படங்கள் அவரே இயக்கிறாரு. அந்த படங்கள்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் அப்படின்ற மாதிரி பேர் வாங்குற அளவுக்கு அந்த படத்தோட கண்டென்ட்டும் இருக்குது, அந்த படமும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆனால் இங்கே இறுதி சுற்றுல மேட்ரு என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரியும். சுதா கொங்கரா அவர்கள் இந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமாவை எழுதிட்டு இதுக்கப்புறம் இந்த படத்தோட கதையில் மாதவன் அவர்களும் இன்வால்வ் ஆகி நிறைய கதை மாற்றங்கள், நிறைய கிறிஸ்பியான ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் பண்ணி தான் இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு படைப்பாக வெளில வந்தது. ஸோ இந்த படம் வந்து பல பேரால் பாராட்டப்பட்டது. இந்த படத்தை நானே 2 வாட்டி பார்த்தேன். அந்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான படமாக தான் இருந்தது. ஆனால் இவங்க எங்கே கோட்டை விட ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக சூரரை போற்று அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த படம் எடுக்கும் போதே சுதா கொங்கரா அவர்களுக்கு ஒரு கொம்பு முளைத்து விட்டது. ஏன்னா மாதவன் அப்படின்ற ஒரு ஸ்டார், அவர் வந்து ஒரு ஸ்டார், ஒரு நல்ல செலிபிரிட்டி, அவர் வச்சு படம் எடுத்ததுக்கப்புறம் இரண்டாவதாக தமிழ் சினிமாவில் முக்கியமான ஒரு ஹீரோவாக இருக்கக்கூடிய சூர்யா அவர்கள் நம்மளுக்கு கால் ஷீட் கொடுக்குறாரு. ஸோ இவரை வச்சு நம்ம இன்னும் ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை பேஸ் பண்ணி சம்மந்தப்படுத்தி ஒரு படத்தை எடுக்கலாம், சூர்யா அவர்களுக்கு ஒரு ஒன்லைன் சொல்லலாம்னு சொல்லி சூரரை போற்று படத்தோட கதையை சொல்கிறாங்க. ஆனால் சூர்யா அவர்களுக்கும் இந்த கதையோட டெப்த் என்ன, இது ஒரு ட்ரூ ஈவெண்ட்டு நம்ம போது அவரோட சைட்லேயே அவர் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கலாம்.
ஆனால் சுதா கோங்கரா அவர்கள் ஏற்கனவே ஒரு படத்தை ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டாங்க. அவங்களோட ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு, ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கு, நம்மளும் இந்த படத்தில் கமிட் ஆகும்னு அன்னைக்கு சூர்யா அவர்களோட நிலைமை அந்த மாதிரி, அதனால வேற வழி இல்லாமல் கமிட் ஆயிட்டாரு. ஸோ இந்த படம் கொஞ்சம் லைட்டாக மணிரத்னம் அவர்களோட கதை தழுவல்லையும் மேக்கிங் ஸ்டைல்லையும் இருக்கும், பாலா அவர்களோட படத்தில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையும் கலந்துருக்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் என்னன்னா, இவங்க 2 பேர்கிட்டையும் ஒர்க் பண்ணனால இவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்காம, இவங்க நான் எடுக்கிறது எல்லாமே ட்ரூ ஈவெண்ட்டாக நான் எடுக்க போகிறேன், அதை மட்டும் தான் வந்து நான் யூனிக்காக நான் கொண்டு வந்து கொடுப்பேன், ஆனால் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் எல்லாமே மணிரத்னம் மற்றும் பாலா கிட்ட தான் நான் இன்ஸ்பயர் பண்ணி தான் எடுப்பேன். இவங்களுக்கு ஒரு ஸ்டைல் எல்லாம் உருவாக்காம இவங்க நேராக இறங்கிட்டாங்க, இவங்களையும் தலையில் தூக்கி வச்சு ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க, மணிரத்னம் பாலாவெல்லாம் மறந்துட்டு. ஸோ இதனால் இந்த படம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரூ ஈவெண்ட்டை பயங்கரமாக இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து அது வந்து ஒரு ஆடியன்ஸுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த உணர்வு வரணும்ல. அதாவது இப்போ நம்ம எவ்வளோ தேசப்பற்று மிக்க படங்கள் பார்க்குறோம், அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம வெளில வரும்போது ஒரு ஒரு ரியல் இன்சிடென்ட்டை வந்து சம்மந்தப்படுத்தி எடுக்கிறோம், இல்லை ஒரு பயோபிக் எடுக்கிறோம்னா அந்த நபர் மேலே நம்மளுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அந்த படத்தை பார்த்தோன்னே சே இந்த மாதிரி ஆள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுருக்காருல, வரே வா வெல்டன்ரா ஃபென்டாஸ்டிக் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஆனால் இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம வெளிலலாம் வரல, வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து பார்த்தோம் டிவியில். ஆனால் முடிஞ்ச உடனே நம்மளுக்கு பெருசாக ஒரு உணர்வும் வரல. சரி இவர் வந்து யார், கோபிநாத்தா, ஸோ இவரை வந்து சொல்லும் போது நம்மளுக்கு அப்படிப்பட்ட உணர்வுலாம் வரலையே அப்படின்ற மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை அந்த லட்சணத்தில் எடுத்து வச்சுருந்தாங்க. இதில் வந்து நம்ம பாராட்டக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவர்கள். சூர்யா அவர்களோட ஆக்டிங் நல்லா இருந்தது, அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட மேக்கிங் நல்லா இருந்தது, ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் கிறிஸ்பியாக இருந்தனால இது ஒரு கமர்ஷியல் படமாக தான் வந்ததே தவிர இது எந்த விதத்திலையும் ஒரு ட்ரூ ஈவெண்ட்டாக கனெக்ட் ஆகலை. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் ஒரு கேபிட்டலிஸ்ட்டுக்கும் ஒரு கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு நபருக்கும் உண்டான ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் தான். ஸோ இந்த ஈகோ கிளாஷை வந்து நீங்கள் ட்ரூ ஈவெண்ட்டாக எடுத்து பப்ளிக்கு என்ன சொல்ல வரீங்க அப்படின்றத மேட்ரு. அதாவது நீங்கள் ஒரு ட்ரூ ஈவெண்ட் எடுக்கும்போது அது எல்லா மக்களையும், அதாவது இந்த இந்தியாவை சார்ந்த எல்லா மக்களுக்கும் பிரோஜனமாக இருக்கணும். ஸோ நீங்கள் அடுத்தவனோட ஈகோவை எடுத்து நான் படமாக எடுக்கிறேன்னும் போது அவனுக்கு ஈகோ கிளாஸ் தானே வரும். உங்களுக்கு முன்னாடி ஒரு பணக்காரன் நடந்து போனால் இந்த பணக்காரன் மாதிரி நான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் உழைக்க மாட்டீங்க. இந்த பணக்காரனை தான் நம்ம வளரக்கூடாது, இவனை காலி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஈகோ தானே உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஒரு ஈகோவையும் அந்த ஒரு மனப்பான்மையும் தான் இந்த படம் மேக்சிமம் எல்லாரோட மைண்ட்லையும் புகுத்த பார்த்துச்சு அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. காரணம் என்னன்னா, இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய ஐடியாலஜி சிம்பிளாக நீங்களே புரிஞ்சுக்கலாம். பணக்காரன் எல்லாம் கெட்டவங்க, ஏழைகள் எல்லாருமே நல்லவங்க, மிடில் கிளாஸ் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்றத தான் இவங்க சொல்லாமல் சொல்லியிருப்பாங்க இந்த படத்தில். இது உண்மையா அப்படின்றத இந்த வீடியோ பார்க்குற பல பேருக்கு தெரியும். அவன் உழைச்சாதான் அவனுக்கு சோறு அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு தப்பான ஐடியாலஜி புகுத்த பார்த்துருக்குறாங்க, ஆனால் அது வந்து பெருசாக எடுபடலை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ரெண்டாவதா இவங்க பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக் இந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் எக்கனாமியை சரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஐடியாவோட வந்த கோபிநாத் அப்படின்றவரை ஒரு ரியல் ஹீரோ மாதிரி காமிச்சது தான். யோ என்னையா சொல்கிற, சம்மந்தமே இல்லை, இந்த படம் வந்து எத்தனை வருஷம் ஆகுது, இப்போ போட்டு இந்த படத்தை விமர்சனம் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படத்தை நான் விமர்சனம் பண்ணலை, இவங்க இந்த சுதா கோங்கரா அவர்களோட ஐடியாவை நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, அதாவது இந்தியன் எக்கனாமியை விட்டுருங்க, நம்ம எல்லாருமே புரிகிற மாதிரி சொல்கிறேன். சிம்பிள் மேட்ருங்க. அதாவது ஃப்ளைட், அதாவது ஒரு ஏரோப்ளேன் அப்படின்றத நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு லக்ஸரிக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் விட்டுருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சீக்கிரமாக ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக நம்ம வந்து பயணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு லக்ஸரியான ஒரு ஈஸியஸ்ட் வேவான ஒரு டிரான்ஸ்போர்ட் தான் அந்த ஃப்ளைட் அப்படின்றது. ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், ட்ரெயினில் போனால் ஒரு 5 மணி நேரம் ஆகுது, பஸ்ஸில் போனால் ஒரு 8 மணி நேரம் ஆகுதுன்னா ஃப்ளைட்டில் போனால் ஒரு 1 மணி நேரம் ஆகும். ஸோ இந்த ஃப்ளைட்டை வந்து யார் யூஸ் பண்ணுவா அப்படின்னா, எந்த ஒரு நாடாக இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகர்கள், அதையும் தாண்டி ஒரு முக்கியமான பிஸ்னஸ் பீப்புள், இவங்க எல்லாருக்கும் டைம் ரொம்ப முக்கியம். அந்த டைமை வந்து அவங்க வேல்யூ பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துக்கு நான் போகிறேன், அந்த இடத்துல போய் ஒரு பிஸ்னஸ் டீல் பண்ண போகிறேன், இல்லை ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு போகிறேன், இதுக்கு நான் 8 மணி நேரம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு போனால் அந்த 8 மணி நேரம் எனக்கு வேஸ்ட்டு. ஆனால் அதே நான் ஒரு ஃப்ளைட் எடுத்தால் 1 மணி நேரத்தில் நாங்கள் போய் ரீச் ஆகிறேன், கடை என் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பல பிஸ்னஸ் மேன், பல அரசியல் சம்மந்தப்பட்ட ஆட்கள், பல கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பல முக்கியமான நபர்கள், இது எல்லாருமே மேக்ஸிமம் அந்த ஃப்ளைட்டை ப்ரிஃபர் பண்ணுறது அதுதான். இது வந்து ஒரு 70% மக்கள் இப்படி தான் வந்து ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுறாங்க, இவங்க இதுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். இன்னொரு தரப்பு மக்கள் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறது, அதே மாதிரி வெளிநாட்டுக்கு டூர் போகிறது, வேற ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டூரிசத்துக்காக போகிறது, சொந்தக்காரனை பார்க்க போகிறது, சீக்கிரமாக சொந்தக்காரனை பார்க்கணும், வயசானவங்களாக இருக்கிறாங்க, பல இடத்துல போயிட்டு அவங்களால வந்து இந்த ட்ரெயின் பஸ்ஸுன்னு ட்ராவல் பண்ண முடியாது, அதனால் எக்ஸ்ட்ரா கூட காசு போச்சுனாலும் பரவாயில்ல ஃப்ளைட்டில் போயிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு லக்ஸரிக்கும் சேஃப்டிக்கும் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணுவாங்க. மூணாவது தரப்பு மக்கள் இருப்பாங்க, எனக்கு ஃப்ளைட்டில் போகணும் ரொம்ப நாள் ஆசை, அதனால் இந்த ஃப்ளைட்டில் நான் ஒரு வாட்டியாச்சும் போயிட்டு வரணும்ல அப்படின்னு நம்மள மாதிரி ஆட்கள்லாம் காசை கொஞ்சம் சேர்த்து வச்சு ஃப்ளைட்டில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து யூஸ் பண்ணிப்போம் ஃப்ளைட்டை. அது வந்து ஒரு 10% மக்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டாலும், இவங்க இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10% மக்களோட ஆசை அப்படின்றது ஒரு ஆசை, அதை வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில், அவங்களோட லைஃப் டைமில் அவங்க எப்போ வேணாலும் அதை நிறைவேற்றிப்பாங்க, அதுக்கான காசை அவங்க சேகரித்ததுக்கப்புறமா. ஆனால் இல்லை இந்த 10% மக்கள் மட்டும் இல்லை, இந்த 10% மக்களுக்காக இந்த ஃப்ளைட் சார்ஜையே நான் குறைச்சி ஒருத்தன் ஃப்ளைட் விட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் பார்த்தீங்களா,
இது வந்து அந்த 10% மக்களுக்காக அந்த ஒரு வாக்கு போய் உன் ஆசையை தீர்த்துக்கோ அப்படின்றதுக்காக இவன் வந்து இப்பேற்பட்ட ஸ்டெப்பு எடுக்கலை. இவன் ஒரு ஆபத்தில் ஒரு ஃப்ளைட்டை பிடிக்கணும்னு போகும்போது அந்த ஃப்ளைட்டுக்கான காசு அவன் கையில் இல்லை அப்படின்ன உடனே நான் மொத்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியவே நான் கிராக் பண்ணுறேன் பாரு, இந்தியன் எக்கனாமியே கிராக் பண்ணுறேன் பாரு அப்படின்னு ஒரு ஆள் ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறான். அந்த ஸ்டெப்பை எடுத்து நான் ஃப்ளைட்டை ஒரு பாக்கு விடுறேன், ஸோ அப்போ எல்லாருமே அந்த ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, மீதி இருக்கிற ஏர்லைன்ஸு என்ன கெதியானா இந்தியன் எக்கனாமி என்ன கெதியானா என்ன அப்படின்னு சுயநலத்துக்காக செய்த ஒரு செயல் தான் இந்த ஏர் டெக்கான் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஏர் டெக்கான் அப்படின்றது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருந்திருக்கணும்ல. இன்றைக்கி அந்த ஏர் டெக்கான் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏர் டெக்கானின் ஓனரான கோபிநாத் அவர்கள் அந்த ஒரு ஃப்ளைட்டை அந்த ஒரு ஏவியேஷன் கம்பெனியை விஜய் மல்யா கிட்ட வித்துட்டாரு. ஐயோ என்னையா சொல்கிற? அப்போ அந்த படத்தில் ஒரு சீன் வருமே, சூர்யா கிட்ட வந்து விஜய் மல்யா மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த ஃப்ளைட்டு இந்த ஏவியேஷன் கம்பெனி என்கிட்ட கொடுத்துறேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. சூர்யா அவர்களும் பச்சை டைலாக்லாம் பேசிட்டு போயிருப்பாருன்னா அது படத்தோட சரி. ஆனால் ரியல் லைஃப்பில் அந்த கம்பெனி ஏர் டெக்கானியை கிங்ஃபிஷர் கிட்ட வித்துட்டாரு கோபிநாத். ஸோ ரியல் இன்சிடென்ட் எங்கே இருக்குது, நீங்கள் கமர்ஷியலாக புகுத்தின விஷயம் எங்கே இருக்குது? நீங்கள் ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா மண்டை மேலே இருக்கிற கொண்டையை மறந்துட்டா படம் எடுப்பீங்க? கொஞ்சமாச்சும் ட்ரூ ஈவெண்ட்டு மக்களை இன்ஸ்பயர் பண்ணணும்ல. இப்போ ஏற்பட்ட படத்தை நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இருந்தாலும் இந்த படம் சூர்யா அவரோட ஆக்டிங் காரணமாக இந்த படம் நல்லாவே ஓடிச்சு. ஆனால் நீங்கள் எப்போ மாட்டினீங்கன்னா உங்களோட லட்சணம், உங்களோட ஸ்கிரிப்ட் லட்சணம், இந்த பராசக்தின்னு ஒரு படம் வந்து பார்த்தீங்களா, அதையே நான் ட்ரூ ஈவெண்ட்டுன்னு எடுக்கிறேன்னு சொல்லி நாடகத்தனமாக எடுத்து வச்சு சம்மந்தம் இல்லாத நடிகர்களை உள்ளே புகுத்தி நீங்கள் அந்த படத்தை எடுத்து வச்சதுனால தான் அந்த படம் அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. கேவலமாக போச்சு, ஊற்றிச்சு, உங்களோட பேரும் கெட்டு போச்சு. ஸோ இந்த படத்தில் சிவகார்த்திகனும் செட் ஆகலை, ஜெயம் ரவியும் செட் ஆகலை, அதர்வா மட்டும் கொஞ்சம் செட் ஆனார். இதனால தான் சூர்யா அவர்களும் இந்த கதையை கேட்டவுடனே ஜம்ப் பண்ணி ஓடி போயிட்டார். ஸோ இதுதான் சுதா கோங்கரா அவர்கள் ஆணவத்தில் படத்தை எடுத்து மண்ணை கவிய கதை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இது இன்னும் நான் நிறைய பேசுவேன், வீடியோ பத்தாது. ஸோ மூன்றாவதாக இடம் பிடித்த அந்த நடிகை கம் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கீது மோகன்தாஸ் அவர்கள். ஸோ இவங்க எடுத்த இதுக்கு முன்னாடியான படங்கள் ஒரு 2 படங்கள் பார்த்தா ரொம்ப நல்லா தான் இருந்தது. இந்த லயஸ் டைஸ் அப்படின்றது, மூதம் அப்படின்றதெல்லாம் ஓகே ஒரு நல்ல படம் தான். ஆனால் இப்போ நானும் பெரிய பட்ஜெட்டில் ஒரு பயங்கரமான படம் எடுக்கிறேன்னு சொல்லி வெறித்தனமாக சுற்றிட்டு இருக்கிற யஷை கூப்பிட்டு டாக்ஸிக்னு ஒரு படம் எடுத்தாங்க. தப்பு இல்லை, அந்த படம் வெளில வந்தால் தான் தெரியும் அது என்ன லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு. ஆனால் அதுக்கு டீசர்னு ஒன்று விட்டாங்க பார்த்தீங்களா, கொஞ்சம் கூட சமூக பொறுப்பு சுத்தமாக இல்லாமல். அதெல்லாம் ஒரு புளுத்தியான இயக்குனர் தெரியுமா, 800 கோடி ரூபா ரொம்ப எக்ஸ்பென்சிவான, இந்தியாவிலே எக்ஸ்பென்சிவான ஒரு படத்தை நான் எடுக்கிறேன், நான் எவ்வளோ பெரிய புளுத்தி அப்படின்னு தன்னை புளுத்தியாக நினைத்து கொண்டு ரிலீஸ் பண்ண அந்த டீசர் மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ணிச்சு சமீபத்தில். அப்படி என்ன சர்ச்சை, நல்லா தான் இருந்தது, வெறித்தனமாக இருந்தது. யஷோட ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே லைக் பட்டன் அள்ளி வீசினாங்களே அப்படின்ற மாதிரி கேட்பீங்க. ஸோ ஒரு படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட்னு ஏன் கொடுக்குறாங்கன்னா 18 வயசு கீழே இருக்கிறவங்க அந்த படத்தில் இருக்கக்கூடிய வைலன்ஸ், ஆபாச காட்சிகள் எல்லாம் தேட்டரில் வந்து பார்த்து எதுவும் தவறான விஷயங்களை கற்றுக்கக்கூடாதுன்றதுனால போடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கிற யூடியூப் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி அந்த படத்தோட டீசரை கட் பண்ணி போட்டு ஒரு க்யூரியாசிட்டி, ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ணுறீங்க. இந்த எதிர்பார்ப்பு நீங்கள் 18+ கிரியேட் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இன்றைக்கி மொபைல் ஃபோன் நோண்டுறவன் வெறும் 18+லேயே இருக்கிறான். எல்லா வயதினரும் மொபைல் ஃபோனை நோண்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் சமூக பொறுப்புணர்ச்சி இருக்கணும் இல்லையா? அந்த டீசர் பார்க்குற எவனாக இருந்தாலும் தெரியும் இவங்க என்ன சொல்ல வராங்கன்னு. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 10 வயசு பசங்க கூட புரிஞ்சுப்பாங்க. ஸோ 10 வயசுன்றது ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வயசு. இவங்க கூட பார்ப்பான், இவங்க கூட பார்த்துக்கிட்டு வேறு லெவலில் யஷ்ஷே இந்த லெவலில் பண்ணுறாரு, இந்தளவு வெறித்தனமாக நடிகிறாரு, ஸோ நம்மளும் வந்து சீக்கிரமாக இதெல்லாம் ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்க மாட்டான். அந்த சமூக பொறுப்புணர்வு உங்களுக்கு சுத்தமாக இல்லை. நீங்கள் படத்தில் என்ன கண்ட்ராய் வேணாலும் காமிச்சுக்கோங்க. ஏன்னா ஏ சர்டிஃபிகேட்னு போட்டுட்டா 18 கீழே வயசில் இருக்கிற பசங்களை அலோவ் பண்ணுறதில்ல பெரிய தேட்டர்லாம். ஆனால் டீசர்லேயே இப்படி போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்னீக் பிக்குன்னு போடுவீங்க, ட்ரெய்லர்னு போடுவீங்க. இதிலெல்லாம் அந்த வன்முறையை காமிச்சதுக்கப்புறம் தேட்டரில் வந்து நாங்கள் எதுக்கு பார்த்து கற்றுக்கணும், டீசர் ட்ரெய்லர்லேயே பார்த்து கற்றுப்போமே. ஸோ இப்படி தான் போகுது இவங்க எடுக்கிற படங்கள் லட்சணமும். கீது மோகன்தாஸ் அவர்களை ரிவைஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். 4வதாக சொல்ல போகிறது புஷ்கர் மற்றும் காயத்ரி. என்ன இவங்களையும் குறை சொல்லிட்டேன், இவங்களோட படம்லாம் எவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலிஸ்டிக்காக தான் இருக்குங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் இவங்க தன்னை புளுத்தியாக ஒரு மேதாவியாக நினைத்து கொண்டு எடுக்கக்கூடிய படங்களால் எங்கள் சமுதாயத்தில் என்னென்ன சீர்கேடு வருதுன்னு நான் சொல்லட்டுமா? சும்மா போகிற போக்கில் வெற்றிமாறனையும் பாரஞ்சத்தையும் வந்து நம்ம கொலையாக கொண்டுட்ருக்கோம், குறையாக சொல்லி கொண்டுட்ருக்கோம், என்னடா படம் எடுக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் புஷ்கரன், காயத்ரி, சுதா கோங்கரா இவங்க எடுக்கக்கூடிய படங்களில் இருக்கக்கூடிய வன்மங்கள், வன்மமான வசனங்கள், வன்முறைகள், ஆபாசங்கள் இதெல்லாம் யாரும் எடுத்து பேசுகிறதே கிடையாது, பேச மாட்டானுங்க. ஏன்னா இவங்க வந்து வெளில வந்து படம் எடுக்கிறதே மிகப்பெரிய விஷயம், நம்ம எதுக்கு அவங்களோட வளர்ச்சியை தடுக்கணும்னு போயிடுவானுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து இப்படி ஆரம்பித்து வேற ஒரு இடத்துல போய் நிற்கும். அப்போ வந்து எல்லாரும் புலம்ப வேண்டியது தான். அதில் முக்கியமான விஷயமே இவங்க எடுத்த முதல் படமான ஓரம்போ அப்படின்ற ஒரு படம் தான். இது வந்து ஒரு காமெடி படம், ஒரு ஆட்டோ டிரைவரோட லைஃப் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு படத்தை எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படத்தை முழுக்க பார்த்தீங்கன்னா கொச்சையான வசனங்கள், பெண்களை தவறாக காண்பிக்கிறது, நார்த் மெட்ராஸ்னாலே ரவுடிசம் கலாச்சாரம் தான், லோக்கலாக தான் இருப்பானுங்க அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக புட்டு வச்சுருப்பாங்க. இதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் வந்து ஒரு படத்தை எடுக்கும் போது
என்னதான் அது வந்து ஒரு ரியல் ஈவெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் சினிமாட்டிக்காக தான் அதை கொண்டு போய் காமிக்கணும். அதாவது இலைமறை காய்மறை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப பொருந்தும். என்னதான் வந்து நிறைய விஷயங்கள் நெகட்டிவான விஷயங்கள் அது உள்ள இருந்தாலும் எல்லாத்தையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போட்டு உடைக்கிறதுக்கு நம்ம டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் எடுக்கல இல்லையா. நம்ம எல்லா தரப்பு வயதினரும் பார்க்கக்கூடிய ஒரு படத்தை எடுக்கிறோம். அந்த படத்தில் சொல்லாமல் சொன்னால் புரிஞ்சுக்கிறவன் புரிஞ்சுப்பான், புரியாதவன் இது ஒரு படம் பார்த்துட்டு கைத்தட்டி சிரிச்சுட்டு போயிடுவான். அவ்வளவுதான். நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எல்லாருக்கும் புரிய வைக்கிறேன்னு நீங்கள் புரிய வைக்கிறது பல பேரை மனதளவில் பாதிக்கும் அப்படின்றதுக்கு சமீபத்தில் நடக்கிற குற்றங்களே நம்ம பார்க்கலாம். இந்த குற்றங்கள்லாம் எதனால் நடக்குது, இதில் சினிமாவும் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பில் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு இந்த படங்கள்லாம் அந்த அளவுக்கு இளைஞர்களை டாமினேட் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் உண்மைத்தன்மையை ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக நான் சொல்கிறேன் பாரு, அந்த அளவுக்கு ஒரு தில்லான ஒரு ஆள் தெரியுமா நான் அப்படின்னு இவங்க எடுக்கக்கூடிய படங்கள் தான் இன்றைக்கி சமுதாயத்தை கெடுகுதுன்னு நான் சொல்லுவேன். பட் இருந்தாலும் நான் தான் படத்தில் ஏ சர்டிஃபிகேட் தானே போடுறோம், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து திருடுதனமாக பார்த்து எல்லாத்தையும் கற்றுக்கிட்டீங்கன்னா நாங்கள் பொறுப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதான் நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, ஏ சர்டிஃபிகேட் போட்டு நீங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணும்போது இந்த ஏஜ் குரூப் எல்லாருமே உள்ளே போய் பார்க்க மாட்டானுங்க, உள்ளே எவனையும் சேர்க்க மாட்டான். ஆனால் இவனுக்கு இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி ஸ்னீக் பீக்குன்னு நீங்கள் அந்த படத்தையே ஒரு 8 பாகமாக 10 பாகமாக சின்ன சின்ன பிட்டாக போடும் போது இது பத்தாதா, இது போதா வரைக்கும் டிவியில் வர போட்டுனுக்கிறானுங்க. என்ன பண்ணுவானுங்க, டிவி காரணம் வாங்கிட்டான் எவ்வளோதான் கட் பண்ணுவான். கட் பண்ணால் கடைசியில் அந்த படத்தோட டியூரேஷனை 40 நிமிஷம் தான் இருக்குது. இந்த 40 நிமிஷம் படத்தை ஓட்டி அவன் எப்படி ஆடில் சம்பாதிக்கிறது? பொறுப்பு இருக்கிறவங்க வீட்டில் அப்பா அம்மாவே அந்த படத்தை பார்க்க விட மாட்டாங்க அப்படின்னு நினச்சி அவனை டிவியில் போட்டு விட்றான். அப்பா அம்மா 24 மணி நேரமும் உட்காந்து இவங்களை கண்காணிக்க முடியும், டிவியில் பார்க்குறவன் எல்லாத்தையும் கற்றுக்கிறான். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கிற படமும் இருக்குது. இதையும் தாண்டி விக்ரம் ஏதாவது ஒரு படம் எடுத்தாங்க பாருங்க, 100% இது ஒரு கேங்ஸ்டர் படம். இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான கேங்ஸ்டரான விஜய் சேதுபதி அவர்களை ஹீரோவாக போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னிலிருந்து விஜய் சேதுபதி அவர்களுக்கு ஃபேன் பேஸு கூடிடுச்சு இந்த படத்துக்கு அப்புறமா. ஆனால் இந்த படத்தில் நேர்மையாக நடித்த மாதன் அவர்களை எவனுமே கண்டுக்கல, விஜய் சேதுபதி மட்டும்தான் தலையில் தூக்கி வச்சு ஆடினானுங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, நெகட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுது இந்த மாதிரி படங்கள் மூலயமாக. ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்க்கும்போது நம்ம பாரஞ்சித் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வெற்றிமாறன் இவங்களை மட்டுமே நம்ம குறை சொல்லிட்டு இருக்கோமே. ஆனால் ஸ்லீப்பர் செல்லு மாதிரி இந்த மாதிரி படம் எடுக்கிற ஒரு சில பெண் இயக்குனர்களை கொஞ்சம் நம்ம அடக்கி வாசிங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஓப்பனாக சொன்னால் மட்டும்தான் இவங்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகளை வச்சு இவங்க நல்ல படம் எடுப்பாங்க. ஸோ பெண் இயக்குனர்களாலே இப்படி தான் படம் எடுத்துகிட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஏன்னா பிரியா அப்படின்ற ஒரு இயக்குனர் இருக்காங்க, கண்ணாமூச்சி ஏனடா கண்டநாள் முதல் போன்ற படங்கள்லாம் ரொம்ப குடும்பப்பான படங்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் மதுமிதா அப்படின்ற ஒரு இயக்குனர் இருக்காங்க பார்த்தீங்களா, வல்லமை தாராவே போன்ற படங்கள், ரேவதி நடிகை ரேவதி எடுத்த எக்கச்சக்க படங்கள் சூப்பராக இருக்குங்க. மிட்டர் மை ஃப்ரெண்ட் அப்படின்ற படம்லாம் ரொம்ப ரொம்ப சமுதாயத்துக்கு முக்கியமான படங்கள். அதில் வந்து ஆபாசம் இருக்காது, மற்ற மாதிரி வன்முறைகள் எதுவுமே இருக்காது. ஆனால் இந்த பெண் இயக்குனர்கள் இதுக்கு முன்னாடி நான் சொன்னவங்க எல்லாருமே தன்னை புளுத்தியாக உணர்ந்து கொண்டு தான் கொடுக்க போகிற படங்கள் எல்லாமே வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஒரு பயங்கரமாக இருக்கும் பாரு அப்படின்ற மாதிரி சமுதாயத்துக்கு இவங்க ப்ரூவ் பண்ணி காமிக்கணும்னு சொல்லி எடுக்கப்பட்ட படங்கள் தான் இதெல்லாம். ஸோ இந்த மாதிரி படம் எடுக்கிறனால இவங்களுக்கு சமூக பொறுப்பு சுத்தமாக இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சமூக பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு படம் எடுக்க தெரியல அப்படின்ற மாதிரி நம்ம போட்டே உடைக்கலாம். ஸோ அது இந்த விவாதத்தை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பண்ணலாம் அப்படின்றதுல எந்த தப்புமே கிடையாது. இது வந்து நான் பெண் இயக்குனர்களை குறை சொல்லி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் யாருமே தப்பாக நினைக்க வேணாம். இவங்களுக்கு இருக்கிற சமூக பொறுப்பு இவங்க அதை கரெக்டாக கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் நம்மளோட தாழ்மையான வேண்டுகோள் நண்பர்களே. ஸோ இந்த வீடியோ பார்த்தது நன்றி. இது பற்றிய கருத்துக்களை கமெண்ட்டில் போட்டு வழக்கம் போல சினிமா சீக்ரெட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.